அதுக்கு பதிலா எனக்கு ஓவரா அருள் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு மாதிரி என்ன இருக்குன்னு நினைச்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் பாப்பேன், கிடைக்கலன்னா அவரு மாதிரி ஏதாவது ஒரு குளத்தங்கரையில உட்காந்து செட்டில் ஆயிட போறேன். ஏ பேபி, எனக்கு நீ பொண்டாட்டின்னு எதுக்கிட்டு இருக்க? நான் சொல்றது செய்யணும், கேட்கறத கொடுக்கணும். அதாண்டி உன் வேலை. யோ, நமக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு. இப்பதான் மறு வீட்டுக்கு வந்த புது மாப்பிள்ள மாதிரி அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. வயசாச்சுல்ல, வாயை கட்டி தொலைய. நாக்கு தாளம் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி குடும்பம் உருப்பிடும்? இந்த வயசுல ருசியா திங்கணுமா? டேய், நாக்கு எதுக்கிட்டு இருக்கு? ருசி பாக்குதான். புருஷன் ஏதா பேசுற நீ? பேசுனா என்னவா? பேசுனா என்னவா? ஏய், நீ வேணும்னா பாருடி, என் கதை முடிஞ்சதும் நான் நேரா சொர்க்கத்துக்கு தான் போவேண்டி. நீ புருஷனை ஏத்து பேசுனால நடக்கிட்டு தாண்டி போவேன். யோ, நீ மட்டும் சொர்க்கத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, சாமியே வந்து கூப்பிட்டாலும் நான் அங்க வரமாட்டேன். செத்ததுக்கு அப்புறமும் அங்க வந்து நான் உன் கூட இழவு கொட்டணுமா? அதுக்கு நான் சந்தோஷமா நரகத்துக்கே போயிருவேன். என்ன 2 பேரும் எங்கேயோ போறேன்னு பேசுறீங்க? டிக்கெட்லாம் எடுத்தாச்சா? டிக்கெட்டா? நீ வேற, நான் மண்டே போடுறத பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ என்னமோ டிக்கெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிய. அதுக்கும் டிக்கெட் எடுக்கிறதா சொல்லுவாங்க. உங்க டிக்கெட் ரொம்ப நாளா வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருக்கு. எப்பதான் கன்ஃபார்ம் ஆக போதோ? ஆமா, உங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை? அட ஒண்ணு இல்லம்மா, தோசைக்கு தொட்டுக்கா பழைய சாம்பாரை கொடுக்குறா. மனுஷன் சாப்பிடுவானா? அத எண்ணெயும் மிளகாப்பொடி இருந்தாதான் தோசையே தொண்டையில இறங்குமா இவருக்கு? இந்த வயசுக்கு இது தேவைதானா? ஏன் தாத்தா, உங்க வயசுக்கு எது குடுக்குறாங்களோ அதுதான் சாப்பிடணும். உங்க வயசுக்கு தோசையே ஜாஸ்தி, இதுல இட்லி பொடி மிளகா பொடி எல்லாம் தேவையா? அட அதுக்கு இல்லம்மா, ஊசி போன சாம்பார் ஒரு வாய் வைக்கிறதுக்குள்ளே உடனே நாரி போகும் போல் இருக்கு. நாய் சாப்பிடுமா அத? சரி, எங்க வீட்ல இட்லி பொடி இருக்கு, நான் கொண்டு வந்து தரட்டுமா? பேசிட்டு இருக்காத, சீக்கிரம் கொண்டாமா. யோ, யாருகிட்ட வேணாலும் எது வேணாலும் வாங்கி தருவியா? கொஞ்சம் கூட வெக்கம்ல. அப்படி என்ன எச்சிக்கலத்தான வேண்டி கிடக்குது இந்த வயசுல? ஏன் நான் கொடுக்கிற சாம்பார்ல தொட்டு தின்னா அந்த தோசை தொண்டையில இறங்காதோ? ஏ பேபி, ரொம்ப பேசாதடி. புருஷன் பாவத்தை கொட்டுக்காத. அடியே வந்து ஒண்ணு, அடியே வந்து நல்லா வேணும். ஏன் சாம்பாரு உன் தொண்டையில இறங்காதுன்னு சொன்னேன்ல, நல்லா விக்கிட்டு கெட. ஐயோ, விக்கிறார்ல, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்களே. அட நீ ஒருத்தி. கெடவி, சீக்கிரம் வா, அப்படியே நின்னுட போது. சீக்கிரம் வாங்க. இந்தாயா, குடிச்சு தொலை. வர வர உன் கூட ரோதனை அதிகமாயிடுச்சு. இந்தா, குடிச்சு தொலை. என்னாச்சு? என்னையா என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? ஐயோ, தேள். ஐயோ, வாய்க்குள்ள எப்படியா தேள் வந்துச்சு? ஐயோ, என்னாச்சு? ஐயோ, தேள். அடிங்க, சீக்கிரம் தள்ளுங்க. வந்து. அது ஒண்ணு இல்லம்மா, விக்கி சின்ன தண்ணிய கொண்டாந்து கொடுத்தேம்மா. இந்த ஆள் வாய்க்குள்ள தேள வச்சிருப்பாருன்னு எனக்கு என்னமா தெரியும்? ஐயோ, என்னாச்சு? அவர் தொண்டைக்குள்ள தேள் கொட்டிடுச்சுங்க. தொண்டைக்குள்ள தேள் கட்டிடுச்சா? நீ திட்டமிட்டு சரிதான். ஆமா, இந்த ஜந்துவை சாகடிக்கிறதுக்கு திட்டமிட்டு சரி பண்ணணும். யோ, அறிவு இருக்கா அவனுக்கு? என்ன செய்யலன்னு போய் பாரியா. வர சூப்பர் சூப்பர். யோ, நீ எப்பவுமே இப்படியே இருந்தேன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. அங்க கொட்ட தேளே இங்க கொட்டிருந்தா நாங்க எல்லாம் சந்தோஷமா இருந்திருப்போம். என்ன பண்றீங்க?